இந்த இந்த விஷயத்தில் நம்ம யாரை நான் ஒரு கட்சியாக சொல்கிறேன். நாங்கள் யாரை பாராட்டினா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் ஜான் சாரையும் பாராட்டணும்னு நினைக்கிறோம். ஏன்னா டே 1 கிட்டத்தட்ட இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம், ஜான் சார் சொன்ன விஷயம், அந்த ஆடியோ கூட ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு கசிஞ்சப்போ அது வந்து பெரிய விமர்சனமாக பேசினாங்க. விஜய் சார் வந்து கல்ட்டு, ஹீஸ் அ கல்ட், அவருக்கு வந்து ஒரு மேஜிக் செய்வார், ஒரு பெரிய புரட்சி நடக்கும்னு அவர் சொன்னார் டே 1. அந்த டே 1 அவர் சொன்ன பொழுது பல நபர்களுக்கு அது மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. காலப்போக்கில் வந்து நம்பிக்கை வந்து பல நபர்களுக்கு வந்து குறைஞ்சிது, அது பெரிய விமர்சனமெல்லாம் செஞ்சாங்க. பட் டே 1 அவர் என்ன சொன்னாரோ, இஸ் எ கல்ட், ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும், ஒரு பெரிய புரட்சி நடக்கும், நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் வரலாற்றில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு பல முறை சொன்னார்மா. அஃபீஷியலாக நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல நம்ம அவர் கூட பேசும்பொழுது அந்த உரையாடலில் அவர் சொன்ன வார்த்தை, மார்க் மை வேர்ட்ஸ், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஏற்றார் பொழுது தான் ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனாங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கரெக்டாக இந்த முறை ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதான் இன்னைக்கு வந்து அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ரொம்ப காலமாக ஒரு டவுட்டாக இருந்தவங்க இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உள்ளபடி எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்.